ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸிமம் நியூபி மேன்மாவோட 111வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 110 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோவால அந்த காப்பி கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். அந்த சைடு தெரேசாவும் பிரேவும் சேர்ந்து ஒருத்தனை வந்துட்டு போட்டு தள்ளி இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி தோக்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல பிரே வந்துட்டு அவளோட ஸ்பைரல் ஃபினாலே அட்டாக் மூலியமா அவனோட நெஞ்ச வந்துட்டு பொளந்து தொலைச்சுக்கிட்டு வெளியே வந்திருப்பா. அதனால அவன் வந்துட்டு அப்படியே செத்து கீழே விழுந்துருவான். அது மட்டும் இல்ல, தெரேசாவுமே இருந்துட்டு கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிருவா. அப்ப பிரே இருந்துட்டு பக்கத்துல வந்துட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறப்ப தெரேசா வந்துட்டு உயிரோட வந்துட்டு எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. இட்ஸ் ஆல் ரைட், நான் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு காரணம் அவகிட்ட இருக்கிற பிளஸிங் ஆஃப் த ஸ்டார் ஸ்கில் தான். உங்களுக்கே தெரியல, இவ வந்துட்டு இன்ஸ்டன்டா, அதாவது ஒரே கீழே தலையை வெட்டின மாதிரி சாகல அப்படின்னா இவளால திரும்பி உயிரோட வர முடியும். அதுக்கப்புறம் அவரோட சீக்ரெட் ஹீலிங் வச்சு அவ ஹீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப பிரே இருந்துட்டு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், உங்களை உயிரோட கொண்டு வர ஸ்கில் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கா? அதுக்கப்புறம் தெரேசா, நீ வந்துட்டு ஒரு ஃபைட்டிங் பிளானை வந்துட்டு மென்ஷன் பண்ணல, அதை வந்துட்டு என்னால சண்டை போடுறப்ப டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன். அதாவது நிறைய பேர் இருந்துட்டு ஒன்னு சேர்ந்து அவங்களோட பவரை வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ணா எந்த ஒரு அன்ஃபேரான சிச்சுவேஷனையும் அவங்களால ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாக்கு வந்துட்டு ரொம்பவே நன்றி தெரேசா. பட் உங்களோட டீம்மேட்டே யூஸ் பண்ணி எனிமியை வந்துட்டு புடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களை குத்தி தோக்கடிக்கிறது நல்ல ஒரு எஃபெக்டிவான டெக்னிக் தான். எனக்கு தெரிஞ்ச இந்த பிளானை வந்துட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப தெரேசா வந்துட்டு இல்ல பிரே, மத்தவங்கள்ட்ட இந்த மாதிரி உயிரோட திரும்பி வர ஸ்கில் எல்லாம் கிடையாது, நான் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி நீ பியர்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்றா. சோ தெரேசா வந்துட்டு அந்த பிளாக் அரவை புடிச்சு வச்சிருக்கப்ப தெரேசா உடம்பே சேர்த்து தான் பொழந்துக்கிட்டு அவனை கொண்டிருக்கா போல. சரிவா, நம்ம கிங் ஜின்யூ கிட்ட வந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜின்யூக்கு நினைச்ச கவலை இல்ல, பட் யூசங்க வந்துட்டு அவனுக்கு எதிராக தனியா சண்டை போடுவானா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அங்க பிளாக் ராக் இருந்துட்டு டிஃபீட் ஆனது இந்த சாலிக்கு வந்துட்டு ஃபீல் ஆகிட்டு வாய்ப்பே இல்லை, அவனை டிஃபீட் பண்ணிட்டாங்களா, அவன்ட்டு டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் வந்துட்டு யூஸ் பண்ணாலும் அவனால பிளாக் ராக்கை வந்துட்டு தோக்கடிக்க முடியாது, அந்த ஹுமான்குலஸ் பொண்ணு தான் இருந்துட்டு ஹெல்ப் பண்ணாலா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப யூசர் வந்துட்டு ஹே கவனத்தை தசை திருப்பாத, எங்க பாத்துட்டு இருக்க, நான் இன்னும் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப அந்த சாலி இருந்துட்டு உன்னோட பேர் சொன்ன யூசங் தானே, உண்மையுமே ஒரு பிளேயரா இருந்து இவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா இருக்காத நான் ஒத்துக்கிறேன். ஹவவர் நீ எந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணாலும் எந்த ஸ்வாட் ஆர்ட் யூஸ் பண்ணாலும் சரி உன்னால என்ன ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையை அது மாத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவளோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் வந்துட்டு யூஸ் பண்றா. அதுதான் ஸ்லேயர் ஆஃப் பர்தரஸ் அப்படிங்கிறது. இவ்வளவு மாதிரியே நிறைய உருவங்களை வந்துட்டு உருவாக்குறது. சோ இந்த உருவங்கள் எல்லாத்தையுமே வச்சு ஒரேடியா நம்ம யூசங்க வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப யூசங்க வந்துட்டு அவனோட சோல் சேசிங் மைண்ட் ஸ்வாட் அப்படிங்கிற ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். இது மூலியமா நிறைய ஸ்வாட் இருந்துட்டு அந்த இடத்துல அவனுக்கு வருது. சோ அத்தனை ஸ்வாடையும் வச்சுக்கிட்டு அவனோட எல்லா உருவத்தையுமே இருந்துட்டு அவன் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தான். இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டு அதுல அடிகள் விழுகுது. அப்ப அந்த சாலி இருந்துட்டு நீ வந்துட்டு டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில்ல கூட யூஸ் பண்ண முடியாத சாதாரண ஹியூமன் தான், அப்படி இருக்கிறப்ப என்ன தனியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு உனக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை, அது வந்துட்டு முட்டாள்தனமான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூசங்க வந்துட்டு எத்தி உதச்சு தூக்கி வீசிரா. போய் விழுந்ததுல அந்த இடம் இருந்துட்டு பயங்கரமா வெடிச்சு செதற மாதிரி இருக்கு. ஸ்டில் யூசங்க இருந்துட்டு எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப சாலி இருந்துட்டு இவன் கண்டிப்பா மிடில் ஃப்ளோர்ஸை சேர்ந்த பிளேயர்ஸ் கிடையாது, என்னோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில்ல வந்துட்டு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாம இவன் சண்டை போடணும் அப்படிங்கிற வில் பவர் வந்துட்டு குறைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறப்பதான் யூசங்கோட சிஸ்டம்ல வந்துட்டு யாரோ உங்களோட மைண்ட் ரம்குள்ள வரதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இவனு யாரா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அந்த இடத்துக்கு ஆலிஸ் தான் வரா. கான்ட்ராக்டர் யூஸ் பண்ற செக்யூரிட்டியை கம்பேர் பண்ணா இது வந்துட்டு ரொம்ப டெரிபிளா இருக்கே அப்படின்ட்டு வரப்ப இவர் வந்துட்டு ஆலிஸ் நான் தானே இவளை ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன், நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஆலிஸ் ரெண்டு கான்ட்ராக்டர் தான் நான் அனுப்பினான், அவன் வந்துட்டு ஒரு விஷயத்தை தப்பா யோசிச்சுட்டு தான் சொன்னான், இந்த மாதிரி ஒரு ஓல்டு கார்டுக்கு எதிரா நீ வந்துட்டு தனியா சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு நினைச்சான், அதனாலதான் ஹெல்ப் பண்றதுக்கு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறப்ப அந்த சாலி வந்துட்டு என்ன சீரியஸாவா பண்றாங்க, நான் இருக்கும் போது ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களா, சரி என்ன வேணாலும் இருக்கட்டும், என்னோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில்லால இவங்க ரெண்டு பேருமே என்னால போட்டு தள்ளிட முடியும், பட் எதுக்காக அவனை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் இருந்துட்டு சடனா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நினைக்கிறப்ப யூசங்க ஆலிஸ் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ராமிஸ் பண்ண அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்க யூசங்க இப்ப இருந்து என்ன நடக்குதோ அதை கேங் ஜினி கூட சொல்லாத, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை அவன் மேலதான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், பட் இவன் மூலம் நான் வந்துட்டு அதை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் இருந்துட்டு யூசங்க யூஸ் பண்ண போறான். சோ இவனுமே கத்து வச்சிருந்திருக்கான். தெரேசாவே கத்துக்கிறப்ப யூசன் கத்துக்காம இருப்பானா? அப்ப ஆலிஸ் நினைச்சு பாக்குறப்ப இதுக்கு முன்னாடி அவ கான்ட்ராக்டர் செயின்டஸ் வந்துட்டு அந்த பிரே கூட இருக்கறனால அது வேற கதை, பட் அந்த
யூசங்க இருந்துட்டு அவளை தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு ஸ்டாக்கரா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, அவன் நல்லா தான் இருப்பான், அவனுக்கு வந்து ஜஸ்ட் கொஞ்சம் புஷ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றான். சோ உங்களுக்கு புரியுதா, ஆலிஸ வந்துட்டு ஆக்சுவலா யூசங்க வந்துட்டு கடுப்பேத்துறதுக்காக தான் இங்க அமிச்சே வச்சிருக்கான் ஹீரோ. ஆலிஸ் ரெண்டு கான்ட்ராக்டர், உண்மையுமே ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களோட லிமிட்டை வந்துட்டு ஓவர் கம் பண்ணி வர புஷ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப, யூசங்க இருந்துட்டு டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில் ஒயிட் நைட் அப்படிங்கிற ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்றான். பார்க்கவே மரண பங்கமா இருக்கு. அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஹவுண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு வெட்டிக்கிட்டே இருக்கான். பட் ஹீரோ வந்துட்டு அந்த கிளேசியர் ஃபார்மேஷன் மூலியமா செவுரு மாதிரி எழுப்பி பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான். அப்பதான் அவங்க 2 பேருமே தோத்து போயிட்டதை வந்துட்டு இந்த ஹவுண்ட் இருந்துட்டு உணர்றான். அப்ப ஹீரோ வந்துட்டு, என்னப்பா உனக்குமே இது ஃபீல் ஆகுதா, திடீர்னு 2 கிரேட்டான மானா ப்ராசஸ் இருந்துட்டு மறைஞ்சு போகுதா, அப்படின்னா உன்னோட ஆளுங்க என்னோட ஆளுங்க கிட்ட செத்து போயிட்டானுங்க போலயே அப்படிங்கிறப்ப, ஹவுண்ட் இருந்துட்டு அந்த பிளாக் ராங்க் இருந்துட்டு அந்த ஹொமான்குலஸ் கிட்ட செத்து போனது வந்துட்டு ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். பட் அந்த சாலிக்கு வந்துட்டு எதிரா ஒரு சின்ன பொண்ணை தானே இவன் அனுப்பிச்சு வச்சான், அவகிட்ட வந்துட்டு சாலி தோத்துட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப, ஹீரோ வந்துட்டு, மேன் நான் வந்துட்டு நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்தேன், பட் உங்களால இவ்வளவுதான் பண்ண முடியுமா, நான் வந்துட்டு ஞாரலத்தோ உங்களை நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்னு நினைச்சேன், பட் உங்கள்ட்ட இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப, அவன் கோவத்துல இருந்து நம்ம ஹீரோவோட காலுக்கு அடியில இருந்துட்டு வெட்டுறான். ஹவுண்ட் இருந்துட்டு, உன்னோட ஸ்டூபிடான ட்ரிக்ஸ் எல்லாமே என்கிட்ட வேலைக்காகாது அப்படின்னு உனக்கு ஷோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் நேருக்கு நேர் சண்டை போடலாம்னு நினைச்சேன், பட் நான் வந்துட்டு உங்ககிட்ட ரொம்ப ஜென்டில்மேன் தனமா நடந்துகிட்டே நினைக்கிறேன், இனிமேல் உனக்கு ஹானரபிளான டெத் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேண்டேஜ் எல்லாம் அவிழ்க்கிறான். அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷனர் டொமைன் அப்படிங்கிற ஒரு டொமைன் வந்துட்டு அவனோட ஸ்வாட வச்சு அந்த இடத்துல கிரியேட் பண்றான். இந்த டொமைன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்பெசிஃபையான டொமைனுக்குள்ள இருக்கிற எல்லா லிவிங் பீயிங், அதாவது உயிர் இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துல பிடிச்சு வைக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹவுண்ட் அட்டாக் பண்றது வந்துட்டு அந்த டொமைனுக்குள்ள இருக்கிற எல்லார் மேலயும் இருந்துட்டு படும். ஹவுண்ட் இருந்துட்டு, என்னோட அட்டாக் வந்துட்டு உன் மேல படுற அந்த சதவீதம் இருந்துட்டு 100%, நீ எவ்வளவு ஃபாஸ்டா இருந்தாலும் சரி இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னால நகரவே முடியாது. பட் இது வந்துட்டு ஒரு நியாயமே இல்லாத விஷயம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா என்னாலுமே இந்த இடத்துல இருக்கிறப்ப நகர முடியாது. அப்படிங்கிறப்ப சிஸ்டம்ல இருந்துட்டு எக்ஸிகியூஷனர் இருந்துட்டு அவங்களோட எக்ஸிகியூஷன் இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. அதனால இந்த ப்ரிப்பரேஷன் அப்போ அவங்க டேமேஜ் வந்துட்டு எடுத்துக்கிறது வந்துட்டு 70% குறைஞ்சிரும் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் அவனோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில்லையும் யூஸ் பண்றான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க அட்டாக் பண்றது இவனோட டொமைன் மூலமா இங்க இருக்கிற எல்லார் மேலயும் இருந்துட்டு படும். அப்ப ஹீரோ வந்துட்டு, என்ன உனக்கு மைண்ட் எதுவும் குழம்பி போயிருச்சா, இது ரொம்பவே ரேஷ் ஆனது, நீ இப்படி அட்டாக் பண்றப்ப கிரவுன் ஆஃப் டைரனி இருந்துட்டு அழிஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு, அதை எடுத்துட்டு போக தானே நீங்க வந்திருக்கதா நினைச்சேன் அப்படிங்கிறப்ப, அந்த ஹவுண்ட் இருந்துட்டு, உனக்கு தெரியாதா டைரனிய வந்துட்டு நம்மளால என்ன பண்ணாலும் அழிக்கவே முடியாது, ஒருவேளை அப்படி அது அழிஞ்சு போச்சு அப்படின்னா அது ஃபேக் ஆனது அப்படிங்கிறப்ப, ஹீரோ வந்துட்டு, சரி இப்படிதான் நீ இது பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஏன்ஷியன் ரூட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். அது மூலமா ஜோடியாக் சைன்ல ஏற்கனவே கொண்டு வந்திருப்பால சாகிட்டேரியஸ், அதை வந்துட்டு வர வைக்கிறான். ஹீரோ வந்துட்டு, வெல் டன், நீ செஞ்ச மாதிரியே நானும் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃபோட ஃபாரஸ்ட்ல இருந்து கேனைன் அப்படிங்கிற டயர் எட்டு வந்தால அதை வந்து டிஸ்அசெம்பிள் பண்ணி பார்ட் பார்ட்டா பிரிக்கிறான். அதுல அந்த ஷார்ப்பான முனையை மட்டும் அந்த சாகிட்டேரியஸோட அம்பு இருக்குல்ல அதோட முனையில வந்துட்டு அட்டாச் பண்ணிடுறான். ஹீரோ இருந்துட்டு, இந்த இடத்துல நானுமே உன்னை கொல்றேன் அப்படிங்கிறப்ப, அவருன்ட்டு, வா வா என்ன கொல்றதுக்கு வா, உன்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கில்ல கூட என்னால தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறப்ப, ஹீரோவோட அந்த அம்பு இருந்துட்டு போயிட்டு அவனை அட்டாக் பண்ணுது. இது மூலியமா கேனைனோட ஸ்பெஷல் எபிலிட்டி வந்துட்டு ஆக்டிவேட் ஆகுது. இதை பத்தி ஏற்கனவே பார்த்திருப்போம். இது மூலியமா பென்டாகிரித் இருந்துட்டு அந்த இடத்துல உருவாகுற மாதிரி இருக்கு. இந்த கேனையன் அந்த ஸ்வாட் இருந்துட்டு டெஸ்ட்ராய் ஆகுறப்ப அதோட டேமேஜ் இருந்துட்டு 100%, அதாவது 100 மடங்கு இருந்துட்டு அதிகரிச்சிடும். சோ அந்த அளவுக்கு டேமேஜ் இருந்துட்டு அங்க ஏற்பட்டு அவன் இருந்துட்டு பயங்கரமா வழியில கத்திட்டு இருக்கான். ஹீரோ இருந்துட்டு, என்னோட சீக்ரெட்டான ஏஸ் கார்டை இருந்துட்டு இந்த இடத்துல நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், பட் கண்டிப்பா இது காப்பி கண்டிஷன் இருந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிரும், அது மட்டும் இல்லாம இவனையுமே என்னால தோக்கடிச்சிட முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறப்ப, காப்பி கண்டிஷன் இருந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகல, அவனுக்குமே எதுவுமே ஆகல. ஏன்னா அவன் அந்த அட்டாக் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்றப்ப டேமேஜ் வந்துட்டு 70% நல்லாவே தாங்கிப்பான்ல. ஹீரோ வந்துட்டு ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப, என்ன உன்னோட ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்கில்லே இருந்துட்டு ஒர்க் ஆகல அப்படின்ட்டு டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கியா, கடைசியில என்ன சேலஞ்ச் பண்ணவங்களுக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம போயிருச்சு, இப்ப நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸிகியூஷன் அப்படிங்கிற அட்டாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அட்டாக் பண்றப்ப, ஏற்கனவே சொன்ன மாதிரி வானத்துல இருந்து அந்த ஏரியால இருக்கிற எல்லா இடத்துலயுமே அந்த அட்டாக் ரெண்டு வந்து விழுகுது. ஹீரோ வந்துட்டு, என்ன மாதிரியான ஓவர் பவரான ஸ்கில் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷீல்ட் ஆஃப் பர்சியஸ், ட்ரிபிள் மேஜிக், ஏன்ஷியன் பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இருந்துட்டு அவனுக்கு மேல போடுறான். இருந்தாலும் அந்த அட்டாக் ரெண்டு நம்ம ஹீரோ மேல வந்துட்டு படுற மாதிரி இருக்கு, அவனும் பயப்படுறான். அப்ப இதெல்லாம் ஃபீல் ஆகி ஆலிஸ் ரெண்டு கான்ட்ராக்டர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துல
நேரத்துல டார்க் எம்பரன்ட்டு நம்ம ஹீரோட கதவை உடைச்சுக்கிட்டு இப்போ இது ஓபன் ஆயிருச்சு. சோ இதுதான் என்னோட ஸ்டூடெண்டோட ஹோமா, உண்மையுமே ரொம்ப ஹை கிரவுண்ட்ல இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கான், இதனாலதான் ராயல் ஃப்ளோர்னு சொல்றாங்களோ அப்படிங்கிறப்ப அந்த ட்வின்ஸ் இருந்துட்டு யாரு வீட்டை உடைச்சிட்டு வரா, நீங்களா டீமன்ஸ்க்கு எதிராக சண்டை போறப்ப ஹெல்ப் பண்ண ஓல்டு மேன் தானே நீங்க, கிட்டத்தட்ட உங்களை நாங்க கொண்டிருப்போம் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான மேனஸ் இது, சரி ஜின்யூக் எங்க அப்படிங்கிறப்ப அவரு டவருக்கு போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னாரு அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு என்னோட பணம் எல்லாத்தையுமே செலவழிச்சுல இங்க வந்தேன் அப்படிங்கிறப்ப சீக்கிரம் வந்துருவாரு அப்படிங்கிறப்ப டார்க் எம்பர்ட்ட சரி அப்படின்னா என் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப ட்வின்ஸ் வந்துட்டு அப்படியா எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணினா ரொம்ப பிடிக்கும், நைஸ் நைஸ் அப்படின்னு இருக்கிறப்ப ஊழியங்க வந்துட்டு மை மாஸ்டர் சீக்கிரமா வாங்க, நிறைய பேர் உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான். பட் அங்க ஹீரோ வந்துட்டு அப்படியே ரத்த வெள்ளத்துல அந்த அட்டாக் வாங்கிட்டு கிடக்குறான். அப்ப அந்த ஹவுண்ட் இருந்துட்டு அந்த கிரவுன் ஆஃப் டைரனிக்கு வந்துட்டு பக்கத்துல போய் நின்னுட்டு அப்படியே மண்டி போடுறான், அதுவும் உடையில. சோ அது இருந்துட்டு உண்மையான கிரவுன் ஆஃப் டைரனி தான். அந்த ஹவுண்ட் இருந்துட்டு அவனோட அல்டிமேட் அட்டாக் இருந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட எக்ஸிகியூஷனோட டொமைன் மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா நான் வந்து சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு அட்டாக்கி தாங்கிக்கிட்டு இந்த கிரவுன் ஆஃப் டைரனி இருந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது ரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிசிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்றான். இது மூலியமா ஒரு 30 செகண்டுக்கு இவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே 60% வந்துட்டு அதிகரிச்சிடும். சோ அப்படி அதிகரிச்சா மட்டும்தான் அவனால அதை தொடவே முடியும். அந்த கிரவுன் இருந்துட்டு அதை யூஸ் பண்றவங்களை வந்துட்டு டெஸ்ட் பண்ணது அப்படின்னு சிஸ்டம்ல வருது. இவன் வந்துட்டு என்னோட உடம்பு இருந்துட்டு அப்படியே உள்ள இருந்து வெளியே வரைக்கும் எரியிற மாதிரி இருக்கு, என்னோட பிசிக்கல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னா என்னால இதை சுற்றுக்க கூட முடியாது போலயே, இந்த ரூன் பாக்ஸுக்குள்ள எப்படியாச்சும் சீக்கிரமா இதை வச்சிடணும் அப்படிங்கிறப்ப இவன் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கில் வந்துட்டு கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு சிஸ்டம்ல வந்து அந்த கிரவுனோட டெஸ்ட்ல வந்துட்டு பயங்கரமா பாதிக்கப்படுறான். என்னோட ஸ்கில் வந்துட்டு கேன்சல் ஆயிருச்சா, என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப ஹீரோ தான் இருந்துட்டு எந்திரிச்சு அவனோட நீலிசம் இருக்குல்ல, அந்த தாத்தா கிட்ட இருந்து காப்பி பண்ணிருப்பான் ஸ்கில் கேன்சல் பண்றத, அதை யூஸ் பண்ணிருக்கான். உன்னோட டிவைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கில்லையுமே வந்துட்டு வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறமும் என்னோட உடம்பு மறைஞ்சு போகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ யோசிக்கவே இல்லல அப்படின்னு கேட்கிறான். ஆக்சுவலா ஹீரோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அவனோட ஸ்கில் எல்லாம் உடம்புல வாங்குறப்ப இன்வென்சிபிள் அப்படிங்கிற ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிருக்கான். அது மட்டும் கிடையாது, ரத்தம் அந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் பேக் யூஸ் பண்ணி அவன் மேல சும்மா செயற்கையான ரத்தத்தை தெளிச்சிருக்கான். நான் கொஞ்சம் பயந்த மாதிரி நினைச்சதுனால நீ வந்து ஜெயிச்சிட அப்படின்னு நீ நினைச்சல, இதெல்லாம் பர்பஸ்ஃபுல்லாவே பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு நீ கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி உங்களுக்கு ஆணவம் இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் தோத்து போறீங்க, நீங்க எல்லாருமே சீக்கிரமா ஜெயிச்சிட்டதா நினைச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்றான். அதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.